இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். இதோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் சோதிக்கப்படுகிறார்கள், யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்களுக்கு மட்டுமே தேர்ச்சிகள் வைக்கப்படும். அந்த தேர்வில் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறவனோ அவன் வெற்றியாளரன் ஆகிறான். அப்படியே கர்த்தர் எல்லாரையும் சோதிக்கிறதில்லை, எல்லாருக்கும் ஜீவ கிரீடத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கெல்லாம் ஜீவ கிரீடத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அவர்களையே சோதிக்கிறார். யார் மேலெல்லாம் அன்பு வைத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் உயர்த்த வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அவர்களை சோதித்து அறிந்து அவர்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் சோதித்து யாரை உயர்த்த வேண்டும், யாருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்து அதற்கான தகுதியுள்ளவர்கள் யார் என்று கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சோதித்து அறிந்து அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்றால் அவர் உங்களை உயர்த்துகிறார் என்று அர்த்தம். எனவே கர்த்தர் சோதனைக்கு மனம் தளராதபடி கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து தொடர்ந்து போராடும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.